ஹாய் கைஸ், வெல்கம் டு கல்பிரிட்ஸ் vlogs. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இன்றைக்கி லண்டன் கிளம்புறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே கிளம்பணும். ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்துட்டு போகிற ஒரு வேலை. ஸோ வீட்டில் ஒரே எமோஷ்னலாக இருந்தங்காட்டி அங்கே ஸ்டார்ட் பண்ணல விலாக. இப்போ நம்ம கரெக்டாக மீனாட்சி வரும் பீர் ஃபேக்ட்ரி தாண்டி வந்துட்டுருக்கோம் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு. ஓகே, நான் என்னோடய இன்ட்ரோவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லேட்டராக கொடுக்குறேன். இந்த விலாகில் நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் பொள்ளாச்சி டு பெங்களூர் ஏர்போர்ட் வரைக்கும் போகிற ட்ராவல் வாக் தான் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பெங்களூர் டு துபாய், தென் வந்து துபாயில் ஒரு லே ஓவர் 22 ஹவர்ஸ்க்கு இருக்குது. ட்ரான்சிட் விசா எடுத்து வெளியே போய் துபாயை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். தென் வந்து துபாயிலேருந்து நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே மார்னிங் வந்து லண்டனுக்கு ஃப்ளைட்டு. ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் வரும். ஓகே, நான் பொள்ளாச்சியில் கிளம்ப vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுனிலோட போலோக்கு மாறிட்டோம். ஸோ நம்ம சுனிலா பார்த்தீங்கன்னா நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நேற்று வந்துருந்தார். நேற்று நைட்டில் கொஞ்சம் அட்ரஸ் செட்டிங் பண்ணிவிட்டு காலையில் ஃபேமிலிக்கெல்லாம் பார்த்து பாய் சொல்லிவிட்டு இப்போ நான் கனியூர் டோல் வரைக்கும் சுனிலா கூட வர போகிறேன். அங்கேருந்து நம்ம I-20க்கு மாறிடுவோம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம LNT பைபாஸ் ஏறிட்டோம். அப்படியே போவோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா சேலம் பைபாஸ் வந்துவிட்டோம். இங்கேருந்து கனியூர் டோல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் வரும் நினைக்கிறேன். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஓட்டுற லாஸ்ட் ட்ரைவ். இதுக்கப்புறம் நம்ம லண்டனில் போய் லைசன்ஸ் எடுத்து ஓட்டுற வரைக்கும் கார் ஓட்ட முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆசை தீர ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சுனில்னாவை கருமத்தம்பட்டியில் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம I-20க்கு மாறிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் ஒரு காஃபி பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓமலூர் வந்துட்டோம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம திம்பம் ஃபாரஸ்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டோம். உங்களுக்கு ரூட் சொல்லலைன்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து சேலம் பைபாஸ் போய் சேலம் பைபாஸ்லேருந்து பெருந்துறையிலேருந்து சேலத்துக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் எடுத்து டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தொப்பூர் வந்து தொப்பூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகாமல் அப்படியே பெங்களூர் போகிறோம். எனக்கே ரூட் தெரியாது. நானே பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் போட்டு தான் போயிட்டுருக்கேன். ஆனால் தொப்பூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இது வரைக்கும் ஒன்றும் பார்க்கல. நார்மல் ரோடு மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் தொப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளைஓவர் கட்டிகிட்டு இருக்காங்க. அதோட ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், அப்படியே நான் போக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தொப்பூர் தாண்டிட்டோம். தொப்பூர் தாண்டி ஹொசூர் பார்த்து போயிட்டுருக்குறோம். ஸோ வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 9 to 9:30 அந்த மாதிரி கிளம்பணும். ஸோ பொள்ளாச்சிலேருந்து எப்போ இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் மட்டும்தான் பிரேக் எடுத்தோம். அப்புறம் நான் ஸ்டாப்பாக அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டிக்கு முன்னாடி வந்துட்டோம். இந்த டோல்கேட் தாண்டா எலக்ட்ரானிக் சிட்டி ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 11:30 மணிக்கு ரீச் ஆனோம். டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தூங்கி எங்கிரிச்சு காலையில் ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போயிட்டோம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 மணிக்கு செக்இன் டைம் கொடுத்துருந்தாங்க, 10:30க்கு ஃப்ளைட்டு. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பார்க்கிங்லேருந்து மேலே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு போகிறதுக்கு. ஹலோ கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டில் டெர்மினல் 2ல் இருக்கோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் நான் பெருசாக முன்னாடியெல்லாம் வீடியோ எடுக்கல. அப்போது ஸ்னாப் போட்டது நான் அப்படியே அட்டாச் பண்ணுறேன். ஸோ பெங்களூர் ஏர்போர்ட் டெர்மினல் 2 ரீச் ஆனதையும் ஃபஸ்ட்டு வந்து போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு பேக்கேஜ் செக் பண்ணிவிட்டு தென் வந்து இமிக்ரேஷன் முடித்து செக்இன் பண்ணிவிட்டு நான் இப்போ கேட்டுக்கு போகிற வழியில் நிற்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது 10 மணிக்கு நம்மளுக்கு ஃப்ளைட்டு 7:30க்கே எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 2 சுற்றி பார்ப்போம். கேட்குறோம்.
ஒன்றும் வாங்கலைண்ணா, சும்மா சுற்றி பார்த்துட்டு போகிறேன். ஓ, இமிக்ரேஷன் ஒன்றுமே கேட்கலண்ணா. செக் மட்டும்தான் பண்ணாங்க, 2 வரல. சரியான பிராண்டுகளாக இருக்குண்ணா டியூட்டி ஃப்ரீல. நம்ம பெங்களூர்லேருந்து துபாய்க்கு பார்த்தீங்கன்னா போயிங் 777 போக போகிறோம். இந்த ஃப்ளைட்டு தான். துபாயிலிருந்து லண்டன் ஹீத்ரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் 380-800 இருக்கிறதுலேயே உலகத்துலேயே பெரிய ஃப்ளைட்டில் போக போகிறோம். ஆக்சுவலி கைஸ் போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கிளாஸ் அண்டு ஃபஸ்ட் கிளாஸ் பீப்புள் போர்ட் பண்ணாங்க. நம்ம எக்கனாமிக் கிளாஸ் போர்ட் ஆக போகிறோம். நான் போர்ட் ஆகிட்டு கன்டினியூ பண்ணுறேன். சவுதி அரேபியாவோட ஏர்லைன்ஸ் இருக்குது. ஸோ கைஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸில் போகணும்னு ரொம்ப நாள் ட்ரீம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவுனே சொல்லலாம். லைக் வந்து எமிரேட்ஸில் லைஃப் ஒன்ஸ் ஆச்சு ட்ராவல் பண்ணணுன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு எமிரேட்ஸில் போகிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டு கிட்டே வந்துவிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் போக போகிறேன். எப்படி போகுதுன்னு தெரில. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டுக்கு வந்து உட்காந்துட்டோம். விண்டோ சீட்டாக தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இப்போது டேக் ஆஃப் ஆக